நீங்க எஸ்எஸ்டி யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. ஹார்ட் டிஸ்க் டிரைவ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அதுல இந்த கமாண்டை டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த கமாண்டோட யூஸ் என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்றோம், அன்இன்ஸ்டால் பண்றோம், ஒரு ஃபைல வந்து டெலிட் பண்றோம். இந்த மாதிரி பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க்ல பாத்தீங்கன்னா ஒழுக்க சேவ் ஆகாம ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாம அங்க இங்குமா வந்து ஸ்டோர் ஆகும். இந்த இஷ்யூ பிக்ஸ் பண்றது தான் இந்த கமெண்டை யூஸ் பண்றோம். அந்த கமெண்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண அப்புறம் அந்த ஃபைல் எல்லாமே ஒரே இடத்துல வந்து ஒழுங்கா வந்து அரேஞ்ச் ஆயிரும். இதுக்கு பேர் தான் டீஃப்ராக்மெண்டேஷன். இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒழுங்கா நம்ம அரேஞ்ச் பண்றதுனால ஒரு சாஃப்ட்வேர் நீங்க வந்து ஓபன் பண்ணும்போது ஸ்பீட் ஓபன் ஆகும், அதோட அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், உங்க பிசியோட பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எஸ்எஸ்டி யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கமெண்டை யூஸ் பண்ணாதீங்க, எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஏன்னா எஸ்எஸ்டில வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கமெண்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.